ஓம் ஈஸ்வரா குருதேவா. இதை போன்று நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் அந்த துருவ நட்சத்திரத்தை எண்ணினால் உடனே உங்க மானிட்டு இந்த காற்றிலிருந்து பிரித்து உங்க ஆன்மாவாக மாற்றும். ஆக துருவ நட்சத்திரத்தின் பேரொழியும் பேரொழியும் அந்த உடல் உள்ள தீமையான அணுக்கள் உள்ளே போகாதபடி துருவ நட்சத்திரத்தின் பேரொழியும் பேரொழியும் என் ரத்த நாணங்களில் கலந்து எங்கள் உடல் முழுதும் படர்ந்து எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் பெற வேண்டும் என்று வீரியமாக்கினால் இதை நினைவுகொண்டு உள்ளுக்கே செலுத்தி நாம் தீமையான அணுக்களுக்கு ஆகாரம் இருக்காதபடி முதலை தடைப்படுத்த வேண்டும். நம் உடல் அருகிலே நம் மூக்கு வழிதான் செல்ல வேண்டும். நமது ஈர்ப்பு வட்டத்தை கடந்து ஒதுக்கிவிடும். இப்படி ஆத்ம சுத்தி செய்து பழக வேண்டும். எப்படி கைகளுக்கு தொடரமோ நம் உடலுக்கும் ஈர்ப்பில் இருக்கும் இந்த ஆன்மாவை துருவ நட்சத்திரத்தின் உணர்வு வலுவடை செய்து நம் ஈர்ப்பு வட்டத்தை கடந்து தள்ளி பழக வேண்டும். பின் நாம் எதை நல்லதோ அதை எண்ணி பழகுதல் வேண்டும். எண்ணி எடுத்து பழகுதல் வேண்டும். என் தொழில் நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், நண்பர் நல்லா இருக்கணும் அப்படின்னு இந்த உணர்வை எடுத்தீங்கன்னா இந்த உணர்வுக்கு வந்து உங்க சொல் அவருக்கு நல்லதா இருக்கும். நீங்க வேதனை பற்றி பெறுகிறேன் என்று மீண்டும் உதவி செய்தாலும் இதுதான் அவங்களை கெடுக்கும். நீங்க இங்க இருந்தீங்க அவங்களும் வாழ முடியாது. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் நெஞ்சு எலும்புக்கு ஊனை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி தியானம். இப்போது உங்க நெஞ்சின் எலும்புக்குள் ஒரு புதுவிதமான உற்சாக உணர்வு வரும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் தசை மண்டலத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கிட்டார். அதாவது மரம் நுனி இலை கொண்டு வான் வீட்டில் வந்து தன் இனத்தின் சக்தி நுனி இலையிலிருந்து கவர்ந்து தனக்குள் இழுக்கும் போது புவியின் ஈர்ப்பால் அந்த மரம் இழுக்கின்றது. ஆகவே மேலே காந்தத்தின் தன்மை உழப்பும்போது கீழே இருக்கக்கூடிய நீரை மரம் உச்சி வரையிலும் கொண்டு செல்லுகின்றது. ஆக நீரின் தன்னை கொண்டு தாய் செடியின் உணர்வை தனக்குள் கலந்து அந்த மரத்தில் உடைந்து அவருடைய இளமை பருவத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது மரமாகின்றது, பின் பட்டையாகின்றது. அது பாதுகாப்பாகின்றது. எதன் உணர்வை கவர்ந்ததோ இந்த பட்டைகள் வெளியிலிருந்து அது நுகர்ந்து அதன் உணர்வை தன் குருத்துகளுக்கு அது ஆகாரமாக கொடுத்தது. குருத்து கத்தரித்து விட்டால் இலை முன்னி கத்தரித்து விட்டால் அந்த பாகம் சரியா விளையாது. அதே சமயத்தில் கவர்ந்து கொடுப்பது இந்த பட்டை. இதே போல நம்ம தசை மண்டலங்கள் அதில் உள்ள அணுக்களின் தன்மையை அது வலுப்பெற செய்தல் வேண்டும். பின் ஏனென்றால் உங்களுக்கு விளக்கமா சொல்லி எனக்கு குருநாதர் நான் வெளிப்படுத்துகின்றேன். இதை தவறான வழியில் பயன்படுத்தி விடாதீர்கள்.